சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாக முன்னேற வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் சார். நிறைய அவேர்னஸ் இருக்கீங்க. இந்த மாதிரி மேல நிறைய விஷயத்தை கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் கிவிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சார்? டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ சிவசிவ அன்பேசும் குழுவினருக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தியானத்துடைய பலன்கள். ஸோ பொதுவாக தியானத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம், நிறையா பலன்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். சரி, இது வந்து ஒரு காமனான டாபிக் தானே அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவர் என்ன இல்லை, ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ற மாதிரி யாரும் எதுவும் பேசலை, ஸோ அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. சரி, ஓகே பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட ஒன் ஆஃப் மை மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்க். ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்துடைய பலனை சொல்லி ஒருத்தரை தியானத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா நீ பலனை சொல்லி இந்த பலன்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆசை காட்டி நீ தியானத்துக்குள்ளார கொண்டு வந்த அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க முழுக்க முழுக்க அந்த ஆசையிலேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களால தியானத்தை முழுசா உணர முடியாது அப்படின்றத சொல்றது உண்டு. ஸோ அதனாலேயே மோஸ்ட்டாக வந்து ரொம்ப மினிமலாக தான் நான் எல்லாமே சொல்றது மெடிடேஷனுடைய பலன்கள் அப்படின்றது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவையா இருக்குன்னா, யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திரைப்படம் பார்க்கறதுனால எவ்வளவோ பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் போடுறாங்க. தப்பு கிடையாது. அண்ட் விளையாட்டு சரி, திரைப்படம், விளையாட்டு இது மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களுக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு தவறான பாதைகளுக்கு போறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த விஷயங்களை தேடி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு எப்படின்னே தெரியல, சூதாட்டம்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அட்வர்டைஸ் பண்ணி எல்லாரையும் உள்ள இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்ன்ற ஒரு பார்வை இருந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்திலேயே அதுக்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இதுல நல்லா ஜாலியா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூதாட்டத்துக்கு இன்வைட் பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ மக்கள் சிதறி ஓடுறாங்க. எல்லா பக்கமும் வந்து எங்கடா நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பக்கம் கவலைகள்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் போறாங்க. திரைப்படத்துக்கு போறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அதுதான். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு டென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒரு 2.5 மணி நேரமாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே, எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் படத்துக்கு போறது, அப்புறம் மேட்சுக்கு போறது, இல்ல இந்த மாதிரி சூதாட்டங்கள்ல போறது, இல்ல போதை வஸ்துக்கள் எடுக்கிறது, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தேடுறாங்க. எனக்கு எங்கடா சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு எங்க வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், நிரந்தர நிம்மதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தா கூட போதும், இல்ல ஒரு 1 மணி நேரம் நான் சந்தோஷமா இருந்தா போதும் தான் திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போய் தேடி போறாங்க. அப்போ சந்தோஷத்தை தேடி போயிட்டு இருக்காங்க, நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்காங்க. சரியான பாதைக்கு போனாலாவது பரவாயில்ல, தவறான பாதைக்கு நிம்மதியை தேடி போடுறாங்க, சந்தோஷத்தை தேடி போறாங்க. இத்தனை பேர் இவ்வளவு பார்க்கும் பொழுது சரி, ஏன் தவறான பாதைகளுக்கு அதுக்கெல்லாம் விளம்பரம் இருக்கு, அதுக்கெல்லாம் கூப்பிட்டு இங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்றாங்க. பட் நல்ல விஷயம் தியானம்ன்றது எவ்வளோ நல்ல விஷயம், ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு ஆள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அண்ட் வேற சில சொல்றாங்க, கூப்பிட்டு கொடுக்கறவங்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது தேவையான விஷயங்கள் சரியா கொடுக்கறது இல்ல அப்படின்றது வேற சொல்றாங்க. சரி, எனிவே, ஆனா தியானத்தை எப்படியாவது ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க கத்துக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவோ பலன்கள் இருக்கும். அதை உணர்ந்தாங்கன்னா அந்த தவறான பாதைக்கு போறதுக்கு பதிலா இந்த பாதைக்குள்ளார வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு சரியான ஒரு பாதையாக இருக்கும். ஏன்னா இதனால உடலுக்கும் மனசுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்போ ஒரு போதை வஸ்து எடுக்கும் பொழுது கண்டிப்பா அது உடலை பாதிக்குது, மனசையும் பெரிய அளவுல பாதிக்கும். ஒரு டெம்பரவரியா தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது மாதிரி இன்னும் எவ்வளோ, இப்போ ஈவன் திரைப்படங்களா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் மேட்ச், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே டெம்பரவரியா உங்க மைண்டை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கும். இது வந்து டிஸ்ட்ராக்ஷன். மெடிடேஷன்றது டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது.
அது உங்களுக்குள்ளார ஆழமா போக வைக்கிறது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில தேடிட்டு சொல்யூஷன வெளியில தேடி ஓடிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தை வெளியில தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா, தியானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க வெளியில தேடினாலும் ஒண்ணும் கிடைக்காது. உங்களுடைய நிம்மதியும், சந்தோஷமும் உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்குள்ள போய் பார்த்தா மட்டும் தான் அது கிடைக்கும்னு சொல்லக்கூடியது தியானம். அப்போ இவ்வளவு நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் ரொம்ப குறைவாக இருக்காங்களேன்றதுனால தான் சரி தியானத்துடைய பலன்களை நம்ம சொல்றதன் மூலமாக இன்னும் ஒரு கூடுதலா ஒரு சில பேர் தியானத்துக்கு வந்தாங்கன்னா நல்லது நடக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் அவரு அவ்வளோ அந்த அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாலுமே கூட இப்ப இந்த கால சூழ்நிலை காரணமாக தியானத்தின் பலன்களை சொல்லி தியானத்துக்கு மக்களை கூட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அதுவும் இந்த பலன்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு ஒரு புத்தகத்திலயோ இல்லாட்டி ஒரு வெப்சைட்லயோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன்னு டைப் பண்ணிட்டு அதில இருக்கிற விஷயங்கள பார்த்து சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா, எதையுமே வந்து உணராம சொல்லும் பொழுது அது ரொம்ப அப்ரப்ட்டா தெரியும். ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்து பேசுறோமா, உணராம பேசுறோமான்ட்டு. இப்ப நான் தியானத்தை பத்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் உணர்ந்து பேசுற ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஏன்னா, நான் ஒரு 25 வருஷமா இதுல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷங்களுக்கும் மேலாக தியானத்த டீச் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்பரா மோர் தென் 20 இயர்ஸா தியானம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டீச் பண்ணும்பொழுது எனக்கு நெறைய அனுபவங்கள் ஏற்பட்டது. கத்துக்கிட்ட போது இருந்த அனுபவங்களை விட, டீச் பண்ணும்போது இருந்த அனுபவங்கள் இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நெறையா வந்து அனுபவங்களை பார்க்கும் பொழுது, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நெறைய விஷயங்கள் நடந்தது. அ இப்போ உதாரணத்துக்கு தியானம்னாலே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்த சமயத்துல தான், அத பத்தி நான் சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணணும்னு பார்த்தபோது, விஞ்ஞான ரீதியா இவ்ளோ நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ தியானத்துல இவ்ளோ பலன்கள் இருக்குன்றது, நான் ஒவ்வொரு தடவையும் யாருக்காவது நம்ம தியானத்த டீச் பண்ணும்போதும் சரி, அவங்க லைஃப்ல ஏற்படுற மாற்றங்களை பார்க்கும்போது, எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையுமே வந்து ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு, நான் தொடர்ந்து இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்தந்த சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான். அந்த மாதிரி என்னுடைய ஆராய்ச்சிகள்ல, என்னுடைய தியான டீச்சிங்ல நான் பார்த்த ஒரு சில பெனிஃபிட்ஸ மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். அந்த பெனிஃபிட்ஸும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்டா எதுவுமே வந்து அ என்ன சொல்றது? இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பொதுவானது தான் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதனால ஒ ஒரு சில யாராருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது, ஓகே இது நமக்கும் இதுல ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும்னா, தியானத்தின் மூலமாக மாணவர்கள் முக்கியமா, ரொம்ப முக்கியமா நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியதே ஸ்டூடண்ட்ஸ் தான். ஏன்னா, ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான். ஆனா, நல்ல மார்க் எடுக்கணுன்றதையும் தாண்டி, நல்ல ஒரு ஒழுக்கம் வேணும். அதுவும் ரொம்ப முக்கியம். சரி இப்போ மார்க் விஷயத்துக்கு வரோம்னா, இப்போ மோஸ்ட்டா வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த மார்க் எடுக்க முடியாததுக்கு ஒரு மேஜரான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அ அந்த படிப்புல வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல. மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு. எவ்ளோ ட்ரை பண்ணாலுமே ஃபோக்கஸ் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு 1 ஹவர் சேர்ந்த மாரி படிக்கவே முடிய மாட்டேங்குது, அப்படின்னு சொல்றது. இன்னும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் படிக்கிறான் உட்காந்து 1 மணி நேரம் என்ன 6 மணி நேரம் கூட கன்டினியூஸா உட்காந்து படிக்கிறான். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க எக்ஸாம் ஹால் போகும்போது எல்லாத்தையும் மறந்துடுறான். ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல. படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து ஞாபக மறதி அப்படின்றது இருக்கு. இது உண்மையிலேயே வந்து ஞாபக மறதின்றதை விட, அந்த எக்ஸாம்ல ஏற்படுற ஒரு டென்ஷன், அந்த பயத்தினால மறந்து போறது தான் அது அதிகமாக இருக்கும். பயம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து மறந்து போகாது. அப்போ படிச்சிருக்கான், படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. எக்ஸாம் ஹால்குள்ளார போனவொன்னே அது மறந்துருது அப்படின்ற பொழுது, அது பயத்தினால வரக்கூடிய அந்த ஒரு பேனிக் அப்படின்னு சொல்லுவோம். பேனிக் அட்டாக்ன்ற மாரி. ஸோ அந்த பேனிக் ஆன உடனே எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாமே தியானத்தின் மூலமாக ரொம்ப அருமையாக சரியாகுது. தொடர்ந்து அவன ஒரு கன்டினியூஸா ஒரு ஃபியூ மந்த்ஸ் மெடிடேட் பண்ண வைக்கும்போது, இது வந்து
பல நாடுகள்ல விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கன்டினியூஸா மெடிடேஷனை வந்து ஒரு மேண்டேட்டரியா ஒரு மெடிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அதுல சேஞ்சஸ் வருதுன்னு அதுக்கப்புறம் அதை மேண்டேட்டரியாவும் ஆக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ்லயும் இது நிறைய நடந்திருக்கு. ஆரிஜினேஷன் என்னமோ இங்கே தான். ஆனா இங்கே நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஆராய்ச்சிகள் பண்றதில்ல. வெளிநாட்டுல வந்து இதை பெரிய அளவுல கொண்டு போய் ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அவங்க அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அங்க இருந்து வந்துச்சுன்னா தான் அதை ஏத்துக்கிறோம். ஆஹா, இது வந்து வெளிநாட்டு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து அங்க போயிட்டு தான் பல ஃபிளேவர்ல, பல சுவைகள்ல, பல மாற்றங்கள்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இப்ப நிறைய பள்ளிக்கூடங்கள்லயே அங்க வந்து தியானத்தை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரேயர் இப்போ நம்ம இதில் ப்ரேயர் இருக்கிற மாதிரி அங்கே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் மெடிடேஷன் அப்படின்றது இருக்கு. ஏன்னா மெடிடேஷன்னால தியானத்தினால பசங்களுடைய அந்த அகாடமிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்றது ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இது நடந்திருக்கு. இப்போ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அது மேலும் இந்த ஒழுக்கம் சொன்னது இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒழுக்கமின்மை அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஒன்று திரைப்படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், மற்ற பசங்களை பார்க்குறதா இருக்கட்டும். இப்போ இந்த தியானம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணும்போது அவன் வந்து வெளியில எங்கேயோ ஓடிட்டு இருந்தவன் உள்ள நோக்கி போக ஆரம்பிப்பான். உள்நோக்கி ஒரு பயணமாக இருக்கும். ஸோ மனம் உள்நோக்கி அது உள்ள திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது நம்ம யார் என்னன்றத அவன் உணர ஆரம்பிக்கிறான். அந்த அந்த எண்ணங்கள் ஓட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன செய்யறோன்னே தெரியாம ஏதாவது செய்யறது, என்ன பேசுறோன்னே தெரியாம ஏதாவது பேசுறது. ஒரு நிதானமே இல்லை. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிதானமே இருக்க மாட்டேங்குது பசங்களுக்கு. அப்போ இந்த தியானம் பண்ண பண்ண அவங்களுக்கு அந்த நிதானம் வர ஆரம்பிக்கும். நிதானம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா தான் செய்யறது சரியா தப்பான்றதை உணரக்கூடிய ஒரு பக்குவ நிலை ஏற்படும். நல்லா யோசிச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கள அந்த மாதிரி பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு சமுதாயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இது மாணவர்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பயிற்சியாக தியான பயிற்சி இருக்கு. உடல் பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனப்பயிற்சியான தியானமும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலா ஆஃபீஸ் கோயர்ஸ், ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த தியானம் எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கிற ஒரு பர்சன் எடுத்துக்கோங்களேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்? எல்லா ஜாப்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்றதை யோசிச்சுப்பாங்க. ஸோ டே டு டே லைஃப்ல அவங்க பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. வாரத்துல ஒரு 6 நாள் கம்ப்ளீட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா சண்டேன்னு வரும்பொழுது ஃபுல் டே தூங்குறது தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை சார் சண்டேஸ்லலாம் எங்கேயும் வெளியிலலாம் போகிறதே இல்லை, 6 நாள் ரொம்ப புழிஞ்சு எடுத்துருவாங்க எங்களை. ஸோ 7வது நாள் கிடைக்கும் போது எங்கேயும் வெளியவே போக முடியாது, படுத்து தூங்கணும் தான், நாள் முழுக்க தூங்கிட்டு தான் இருப்போம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த அந்த ஒரு நாள் முழுக்க தூங்கலைன்னா அடுத்த திங்கக்கிழமை வேலையே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்த ஏன் 6 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டு புழிஞ்சு எடுத்துட்டு 7வது நாள் ஒரு நாளுக்கு தூக்கத்தின் மூலமாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்கு பதிலா 6 நாளுமே காலையிலயோ அவங்களோட டியூட்டி டைமை பொறுத்து மாத்திக்கலாம். எப்போ முடியுதோ ஒரு 10 நிமிஷம் அவங்க தியானத்துக்குன்னு டைம் ஒதுக்குனாங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் தெரியும். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒர்க் இருக்கும், ஒர்க்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து மனசுக்கு ரொம்ப எடுத்துக்காம ஒரு பேர்டனாக இல்லாமல் அந்த வேலைகளை செய்ய முடியும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அதை செய்ய முடியும். வேகமாக செய்யலாம். இது வந்து ஸ்லோ டவுன் ஆக்காது. நிறைய பேர் சொல்றது இல்லை சார், நான் மெடிடேஷன்னா இப்போ ரொம்ப எல்லாம் அமைதியாகிடும், ஸ்லோவாகும் அப்படின்னா இப்போ நான் வேகமாக வேலை செஞ்சாகணுமே, நான் ஸ்லோவாகிட்டேன்னா அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடும் அப்படின்னு சில பேர்லாம் கேட்டது உண்டு. பட் தியானம் பண்ணால் நீங்கள் ஸ்லோவாக ஆகிடுவீங்கன்றதெல்லாம் கிடையாது. நிதானம் வேற, ஸ்லோவாக போகிறதுன்றது வேற. நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்கன்னு நினச்சிட்டு கண்ணா பின்னான்னு ஓடுறத விட நிதானமாக வேகமாக போகலாம். அப்போது அந்த மாதிரி போகும்பொழுது என்ன நடக்கும்னா தவறுகள் ரொம்பவே குறையும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை முடிக்கிறீங்க, அந்த ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கும் போது அதில் வந்து ஒரு 10 தவறுகள் ஏற்படுதுன்னு வைங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு வேலையை முடிச்சிட்டிங்க, ரொம்ப கண்மூடித்தனமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி
ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டீங்க. ஆனா அந்த ஒர்க்ல ஒரு 10 மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்போ அந்த 10 மிஸ்டேக்ஸ் நீங்க கரெக்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட தேவைப்படும். இப்போ தியானம் பண்றவங்க கண்டினியூஸா அந்த ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த 1 ஹவர்ல முடிக்கிற வேலையை அவங்க 1½ ஹவர்ஸ்ல எடுத்துக்கலாம். ஆனால் மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு பதிலா 1½ மணி நேரம் தான் அந்த வேலை நடக்குது. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வேகமா முடிச்சுட்டு அதுக்கு 1 ஹவர்ல வேகமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஹவர் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு 1¼ மணி நேரமோ 1½ மணி நேரமோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம பண்றது. வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வேகமா பண்றதுக்கும் பரபரப்பா பண்றதுக்கும் நிதானமா பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரொம்ப அவசரத்துல கைவிட்டு அண்டாக்குள்ள கூட கை நுழையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப வேக வேகமா அவசர அவசரமா நம்ம ஒரு வேலையை செய்யறோம்னா நம்ம சரியா செய்ய வேண்டிய வேலையே வந்து ரொம்ப தப்பு பண்ணிடுவோம். அந்த அவசரம் இல்லாம ஒரு நிதானத்தை கொடுக்கக்கூடியது தியானம். இப்போ வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு விஷயம் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த அவசரத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவசர அவசரமா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தப்பு தப்பா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவசர அவசரமா ஏதோ ஒரு விஷயம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போ அது மாதிரி ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற போது நமக்கு மேலதிகாரி கிட்ட இருந்து திட்டு வர்றது நடக்கிறது தான். அப்போ நான் வேகமா வேலை செய்யணுமா இல்ல சரியா வேலை செய்யணுமான்னு குழம்புறாங்க. வேகமாவும் வேலை செய்யறாரு, ஆனா சரியாவும் வேலை செய்யறாரு. அது எப்படி முடியுது? என்னால வேகமா வேலை செஞ்சா இவ்வளவு மிஸ்டேக்ஸ் வருதே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணது உண்டு. அப்ப தியானம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வேகமும் இருக்கும், நிதானமும் இருக்கும். தவறுகள் குறையும், பெரிய அளவுல தவறுகள் குறையும். அந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். இது வந்து அன்றாட வாழ்க்கையில அந்த ஒர்க் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னன்னைக்கு வரக்கூடிய அந்த ஒர்க்கை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க மெடிடேஷன் மூலமா காலையில கிளம்புறதுக்கு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்போ ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இது வந்து மினிமம் டைம் தான் நான் சொல்றேன். அது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்த நாளே வந்து ரெஜுவினேட் ஆவீங்க. மண்டே எப்படி ஒரு 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 நாள் முழுக்க தூங்கிட்டு மண்டே போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன்னா காலையிலையும் ஒர்க்குக்கு முன்னாடியும் ஒர்க்குக்கு பின்னாடியும் நீங்கள் தியானம் பண்ணுறதுனால. ஸோ அப்போ அந்த தியானம் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மரம் வெட்டுறதுக்கு கோடாலி யூஸ் பண்ண ஒரு கதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு வந்து மரம் வெட்டுற வேலை கொடுக்கப்படுது. அப்போ அப்படி கொடுக்கும்போது ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபோர்ஸா வேகமா எல்லா மரத்தையும் வெட்டி ஆகணும்ட்டு பிரேக்கே எடுக்காம கண்டினியூஸா வெட்டிட்டே இருக்கான். ஆனா இன்னொருத்தன் ஒரு மரம் வெட்டினதுக்கு அப்புறமா கோடாரியை கூர்த்திட்டுறான். அடுத்து இன்னொரு மரம் வெட்டுறான், திருப்பி கூர்த்திட்டுறான். இப்போ இவன் வேகமா வேலை செய்யறவன் இவனை விட அதிகமான மரம் வெட்டிட்டு இருக்கான். அப்ப இவனை பார்த்து கேட்கறான், எதுக்கு நீ இப்படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கண்டினியூஸா வெட்டினா நான் பாரு எவ்வளவு மரம் வெட்டிட்டேன், நீ இப்பதான் இத்தனை மரம் வெட்டியிருக்க அப்படின்றான். அவன் எதுவும் சொல்லாம இல்ல நான் இப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூஸா அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் நடுவில் கூர் திட்டிட்டு வெட்டுறான். ஃபைனலா பார்க்கும்போது இவன் அதிகமா கண்டினியூஸா வேலை செஞ்சவனுக்கு ஒரு கட்டத்துல அந்த கூர் மழுங்க உடனே வெட்டுற நேரம் அதிகரிக்குது. அப்போ அவனுடைய வேலை ஸ்லோவாயிடுச்சு. இவன் ஒவ்வொரு தடவையும் கூர் தீட்டுறதுனால இவனுடைய வேலை இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இவனுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஃபைனலா அந்த எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அந்த கூர் தீட்டுனதை விட கூர் தீட்டாதவனுக்கு மரம் கம்மியாக தான் வெட்டியிருக்கான். ஸ்டார்டிங்ல அவன் நிறைய வெட்டின மாதிரி தெரிஞ்சது. ஆனா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கூர் தீட்டினவன் தான் அதிகமான மரங்கள் வெட்டியிருக்கான். இந்த கூர் தீட்டுற மாதிரி தான் நம்மளுடைய தியானமும். நான் எனக்கு டைமே இல்லை, நான் பிஸியா வேலை செய்யறேன்னு கண்டினியூஸா 6 நாள் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப டல்லாகி கம்ப்ளீட்டா அப்படியே உட்காரும் பொழுது இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ஒரு நாள் ரெஸ்ட் கூட உங்களுக்கு பத்தாது. 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அளவுக்கு உடல் பாதிக்கப்படும். அதுவே நம்ம தினம் நம்ம அந்த கூர்த்திட்டுற மாதிரி டெய்லி அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ணி இருக்க முடியும். அதனால ஒர்க் போறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் இந்த தியானம் அப்படின்றது. அதே மாதிரி தான் ஒர்க் மாதிரியே தான் வந்து பிஸ்னஸ் அப்படின்றதும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்ற பொழுது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா சில விஷயங்கள் தேவைப்படுது. என்னன்னா இந்த ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது, முடிவு எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து முடிவு எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ ரிஸ்க் எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும்.
ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படி யோசிக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய தவறான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கிற சமயத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்படி ஏன்னா ஒரு சின்ன தவறான முடிவு எடுத்தா பெரிய அளவுல நஷ்டம் ஏற்படும். அப்ப அந்த நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுல இருந்து தான் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி முடிவு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான அவசியம் கிடையாது. தொடர்ந்து தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க கரெக்டான ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு திறன் அதிகரிக்கும். தெளிவா யோசிக்க முடியும், நிதானமா யோசிக்க முடியும். அனலிட்டிக்கலா பண்றதுன்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த அனலிட்டிக்கலா நீங்க யோசிக்கும் பொழுது கொஞ்சம் நிதானமும் இருந்துச்சுன்னா சரியான கால்குலேஷன்ஸ்ன்றது போட முடியும். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் அனலிட்டிக்கலாவும் கொஞ்சம் இன்ட்யூட்டிவாவும் தான் இருக்கும். எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனை கேட்டாலுமே சரி, அனலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் இன்ட்யூட்டிவ் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனா எனக்கு ஒரு ஸ்பார்க் வரும், அந்த ஸ்பார்க்ல தான் நான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பேன் அப்படின்னு நிறைய பிசினஸ்மேன் சொல்லியிருக்காங்க. இன்ட்யூட்டிவா எடுக்கிற டிசிஷன்ஸ், அந்த இன்ட்யூட்டிவா எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. எத்தனையோ வெற்றியாளர்கள் இதை சொல்லியிருக்காங்க, அந்த இன்ட்யூட்டிவா எடுக்கிற டிசிஷன்றது. அப்ப அந்த இன்ட்யூட்டிவ்ன்றது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மனம் அமைதியாக இருக்கும்போது, நிதானத்தோட இருக்கும்போது தான் கிடைக்கும். ரொம்ப பரபரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன் வேலை செய்யாது. ஏன்னா இன்ட்யூஷன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து உங்களுடைய ஒரு கபோர்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குன்னா உங்களால ஈஸியா அந்த கபோர்டை ஓபன் பண்ணி அந்த பொருளை எடுத்துடலாம். ஆனா அந்த பொருளோட எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. அதே மாதிரியான பொருட்கள் நிறைய இருக்கு, தேவையில்லாத பொருட்கள். அது மாதிரி இருக்கின்ற பொழுது நீங்க அந்த உங்களுக்கு தேவையான பொருளை உங்களால தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பொருட்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் அதை எங்க இருந்து போய் தேடுறது? அதே மாதிரிதான் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்றது ஒரு எண்ணம், ஒரு தாட். அதோட சேர்ந்து நீங்க அனலிட்டிக்கலா நீங்க பண்ணி வச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் குப்பைகள் மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். அப்போ இத்தனை தாட்ஸ்க்கு நடுவில் இன்ட்யூட்டிவ் தாட் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். தியானம் பண்ணும்போது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகும். கரெக்டாக அந்த இன்ட்யூட்டிவ் தாட்ஸ் அது மட்டும் உங்களுக்கு பாப்அப் ஆக ஆரம்பிக்கும். தேவைப்படும் போது நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு இன்ட்யூஷன் தேவைப்படுது அப்படின்ற போது உங்களால் அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால பல லட்சங்கள் சேவ் ஆகும். மானிட்டரியாக சொல்லணும், மெட்டீரியலிஸ்டிக்காக பேசணும்னா அப்படிதான். சப்போ கரெக்டாக தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பல லட்சங்கள் சேவ் ஆகும். நஷ்டத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு இது வந்து பெரிய அளவில் உதவி செய்யும். அண்ட் இன்னும் பல இடங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக திறமை அது ரொம்ப அவசியம். அப்போ அந்த நிர்வாக திறமைக்கு வந்து உங்களுடைய மனம் ஒரு நிதானத்தோட இருக்கும் பொழுதுதான் எக்ஸாக்டா என்ன செய்யணும், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த வேலைக்கு யாரை வைக்கணும், எந்த இடத்துல என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் அங்கே ஏற்படும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த தொடர்ந்த தியானம் மூலமாக ஓவர் கம் பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணங்களே வந்து பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், இலான் மஸ்க், இன்னும் எத்தனையோ பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களோட இன்டர்வியூல தினமும் காலையில தியானம் பண்றத பத்தி இன்டர்வியூல பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் டெய்லி எவ்ரிடே காலையில மெடிடேஷனோட தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு மெடிடேஷன் அவங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி, ஆப்பிள் கம்பெனி பெருசாக கொண்டு வந்ததாக அவர் சொல்லியிருந்திருக்கார். தியானம் அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக வகிச்சிருக்கு. பில்கேட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இன்னும் டாப் மோஸ்ட் பீப்புள் நிறைய பேருக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ ரொம்ப ஏன்னா நம்ம வந்து கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகம், மேல இருக்கிறவங்களுக்கு கம்மின்றதுலாம் இல்லை. நிறைய பணம் சேர சேர ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம்ன்றது மிகப்பெரிய அளவில் வேலை செய்யுது. கீழே இருந்து மேல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தியானம் உதவி செய்யுது. அப்போ அந்த அளவுக்கு அந்த தியானம் வந்து அவங்களுக்கு கண்டினியூஸா வேலை செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சரியான முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து வாழ்க்கையை சரியா தீர்மானிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் அங்க தியானம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் இப்போலாம் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்குமே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக கூட இது படிச்சது, ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தியானம் பண்ணுறத வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அந்த ப்ராக்டிஸோட ஒரு அங்கமாகவே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கோ பிரையண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அவரை ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையுமே சேஸ் பண்ணாமல் நான் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு மெடிடேஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நான் ஒரு நாள் தியானம் பண்ணலன்னா அந்த நாளை நான் சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப்ன்றதை ஃபீல் பண்ணுறேன். தியானம் பண்ணும்போது ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்றத உணர முடியுது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீனில் மெடிடேஷன் இருக்கும். எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு மென்டல் ஒர்க் அவுட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெடிடேஷன் ஒரு மஸ்டாக இருக்கும். எல்லா டாப் மோஸ்ட் ட்ரைனர்ஸ், டாப் மோஸ்ட் அத்லெட்ஸ், டாப் மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் யார் எடுத்தாலுமே கூட இந்த இது இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு, ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. இதெல்லாம் ரிசல்ட் இல்லாமல் இவங்க யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ளிமெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அதை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ப்ராப்பராக அதை டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோச் வந்து அவருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் மெத்தடாலஜி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் அந்த கோச் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த அத்லெட்ஸ்க்கு, சாம்பியன்ஸ்க்கு வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதை ட்ரெயின் பண்ணுறது. மெடிடேஷன் பலன் இல்லை அப்படின்னா எந்த கோச்சுமே அவங்களுடைய அத்லெட்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்குது, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் தியானத்தை பல கோச்சஸ் வந்து அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் கோச் வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, அந்த சாம்பியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ரெகுலராக மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சர்வசாரமாக இருக்கக்கூடிய தகவல்கள் தான். என்னென்னா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஒரு பிளேயர் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணிட்டாருன்னா அதை மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, அவர் பெரிய ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதெல்லாமே பார்ப்போம். பட் அதோட சேர்த்து தியானமும் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மையே. பல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களோட இன்டர்வியூல அதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்றத. இது மாதிரி இன்னும் எவ்வளவோ ஃபீல்டு, ஸ்போர்ட்ஸ்ன்னு விடுங்க, ஆக்டிங், சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்மேன் எல்லாருக்கும் தெரிஞ்சோம், ஹக் ஜாக்மேன். ஸோ அவர் வந்து பெரிய அளவில் வந்து இந்த மெடிடேஷனை ப்ரொமோட் பண்ணி நிறைய பேசியிருக்காரு. தியானத்தின் மூலமாக தான் என் லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளவோ செலிபிரிட்டிஸ் வந்து தியானம் அவங்க வாழ்க்கையவே மாற்றி இருக்கு அப்படின்றத ரொம்ப ஓப்பன் டாக்ல சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் லைஃப் ரொம்ப ஸ்பாயில், லேடி காகாவோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மோசமான ஒரு லைஃப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எங்கே திரும்பினாலுமே எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளை பார்த்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி இந்த தியானம் அப்படின்றது இருந்திருக்கு. இப்போதான் அது வந்து கொஞ்சம் ஒரு பீரியட்லலாம் வந்து எல்லாருமே பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து பீட்டில்ஸ்னு ரொம்ப ஃபேமஸான மியூசிக் ட்ரூப் இருந்திருக்கும். ஸோ அவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் இந்த டிரான்ஸ்செண்டல் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸாக போக ஆரம்பிச்சுது. அது வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெடிடேஷன்ன்றத ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே அது ஓப்பனாக அவ்வளோவா பேசுறதில்ல. இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம ஊரில் வந்து அதிகமாக அதை பற்றி யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல, பெரிய செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி. மற்றபடி வெளிநாடுகளில் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய இன்டர்வியூஸில் இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டயத்தில் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை பேருடைய லைஃப்லேயுமே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் கிடையாது. அவன் நம்புறாங்க நடக்குது அப்படின்றது கிடையாது. உண்மையிலேயே அதில் ரிசல்ட் இருக்கிறதுனால தான் அங்கே அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க, அதை இவ்வளோ ஓப்பனாகவும் சொல்கிறாங்க. இவங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக இப்போ பொதுவான பலன்கள் பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் சேஞ்சஸ். உதாரணத்துக்கு ஹெல்த் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இப்போ தெரில, எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறதுன்றது நிறைய இருக்கு. என்ன ரீசன்றது தெரில, பட் ஜென்ரலாக வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஹார்ட் அட்டாக் வருது,
அப்படின்றத சொல்றது உண்டு. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து அதிகமான ஒரு மரணம் ஹார்ட் அட்டாக்னால வருது அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படி இருக்கு. அதிகமான ஹார்ட் அட்டாக்கான ரீசன் வந்து மேஜர் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றது மெடிடேஷன். அப்போ தியானம் உங்களுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும் பொழுது இதை விட வேற என்ன வேணும்? சரி, எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அது எவ்ரிடே. ஈவன் ஹோம் மேக்கர்ஸ் எடுத்துக்கோங்களேன். சொல்லுவாங்க, ஓகே நாங்களாம் வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க ஜாலியாக வீட்லயே இருக்காங்க அப்படின்ட்டு. பட் உண்மையிலேயே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும். ஒவ்வொரு நாளுமே அந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எவ்வளோ வேலைகள் செய்யும். அவங்க ஒரு நாள் வேலை செய்யாம விட்டாதான் வீடு எந்த நிலைமையில இருக்குன்றது தெரியும். அப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னாலுமே அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். வேலைகள் அப்படியே தான் இருக்கும், ஆனால் வேலைகளுக்கு ஏற்ற வலு ஜாஸ்தியாகும். சிம்பிள். நீங்கள் ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வேலைகள் இப்போ தியானம் பண்ணுறதுனால வேலைகள் குறைய போகிறதில்ல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை விட நீங்கள் வலுவானவராக ஆக முடியுது. நமக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த வேலையை விட நம்ம வீக்காக இருந்தோம்னா அந்த வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்கும். இதே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அந்த வேலையே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 10 கிலோவை நம்ம தூக்க முடியும்னா 10 கிலோ ஒரு 5 வயசு பையன் தூக்குறதுன்றது கஷ்டம். உடல் வலிமை, இப்போ உடல் வலிமை ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு 50 கிலோன்றது ஈஸியாக தூக்கிடுவாங்க. உடல் வலிமை இல்லாதவங்களுக்கு அந்த 50 கிலோன்றது தூக்க முடியாது. ஆனால் வெயிட் அதே தான். அதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், எல்லாம் அதே தான், அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து தியானத்தின் மூலமாக அதிகரிக்கும். ஸோ அப்போ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ல இருந்து ஈவன் இப்போ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான சண்டைகள் வர்றதுக்கு காரணமே வந்து ஒரு நிதானமே இல்லை, ஒரு பொறுமையே இல்லை. ஒரு பேசும்போது எங்க ஆர்குமெண்ட் கிளிக் ஆகுதுன்னே சொல்ல முடியாது. சடனா ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆர்குமெண்டா மாறி பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் போறது உண்டு. இப்போ தியானம் ரெகுலராக பண்ணும் பொழுது அந்த இடத்துல அந்த நிதானம் வரும். அவங்க என்ன பேசியிருக்காங்க, நம்ம என்ன பேசுறோம், இது எல்லாத்தையுமே நிதானத்தோட கவனிக்க முடியும். அந்த கவனிச்சு அதை வந்து ஆர்குமெண்ட்டுக்கு போகாம முன்னாடியே தடுத்துட முடியும். ஸோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் நிதானம் இல்லாதது தான். ஸோ அப்போ இந்த நிதானம் வந்துடுச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் அவாய்ட் பண்ண முடியும். ஈவன் ஹெல்த் இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா கூட நம்முடைய மனம் சரியாக வேலை செய்யலைன்னா நம்ம என்ன செய்யறது, எப்படி ஏர்ன் பண்றதுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தியானம் உதவும். இது ஒன்றும் ஒரு உங்களை சாமியாராக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நிறைய இப்போ உதாரணம் பார்த்தோமே, ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், இவங்களெல்லாம் தியானம் பண்ணிட்டு என்ன சாமியாராவா போனாங்க? உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. தியானத்தின் மூலமாக இவ்வளோ இது பண்ண முடியும் அப்படின்ற போது தியானத்தின் மூலமாக யார் வேணாலும் எந்த ஒரு சாதனைகளும் செய்யலாம். நம்ம மைண்டை எதுல வைக்கிறோமோ அதுல போறதுக்கு, அதுல உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஆன்மீக பாதை தான் முடிவு பண்ணி அதுல மைண்டை வச்சு தியானம் பண்ணீங்கன்னா உங்களை அதுல ஸ்ட்ரென்தன் ஆகும், அதுல உங்களை இன்னும் டீப்பா கொண்டு போகும். இல்லை நான் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி மைண்ட் அதில் வச்சு தியானம் பண்ணீங்கன்னா அப்போ தியானம் உங்களை நிறைய சம்பாதிக்க வைக்கும். இல்லை நான் வந்து ஒரு 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 பெரிய சாதனை செய்யணும், ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற மைண்ட் அதில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களை ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அது ஆகும். நீங்கள் எங்கே மைண்டை வைக்கிறீங்களோ அங்கே தியானம் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ தியானம் உங்களை எந்த இடத்துலேருந்து இதுலேருந்து பிரிச்சிடாது, அதுலேருந்து பிரிச்சிடாது, குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிச்சிடாது, இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. ஆன்மீகத்தில் இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தியானம் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு கிளாரிட்டி வேணும், நான் எங்கே போகிறேன்னே தெரியல அப்படின்ற பொழுது தியானம் பண்ணும் பொழுதே நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பல சமயங்களில் ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாத போது நிறைய விஷயங்கள் வந்து தியானத்தின் மூலமாக தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு மோர் தென் 50 சப்ஜெக்ட்ஸ் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ஒருத்தர் இங்க இருந்துட்டு ஓகே இது வரைக்கும் பண்ணியா ஃபைன், இப்போ அடுத்து நீ இதை பண்ண, இந்தந்த விஷயங்கள்லாம் செய் அப்படின்னு எனக்கு கைட் பண்றதுக்கு பெருசா ஆட்கள் இல்லை. எனக்கு அந்த அந்த மெடிடேஷன் மூலமாக எனக்கு அடுத்தடுத்து வந்த சில விஷயங்களை நான் கேட்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு குருமார்கள் கிட்டேயே போயிட்டு அவங்க கிட்ட அந்த ப்ராப்பரா ஒவ்வொன்றத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் எனக்கு அந்த
தியானம் எனக்கு உள்ள ஒரு கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ஸ்பிரிச்சுவலா ரொம்ப டீப்பா போறதுக்கும் சரி, மெட்டீரியலிஸ்டிக்கா ரொம்ப டீப்பா போறதுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே தியானம் உதவும். இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது இப்போ இப்போ ஒரு சிம்பிளா மனிதன் அவனுடைய மனம் இல்லாம அவன் செயல்படுறதே கிடையாது. ஏன்னா மனம்ன்றது அவனை மிகப்பெரிய ஒரு கோபுரத்துக்கும் கொண்டு போயிடும், அதில் பாதாளத்துக்கும் கொண்டு போயிடும் மனம். அந்த மனசை சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா அவனால கோபுரத்துக்கு போக முடியும். சரியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அவனை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். மைண்ட் இஸ் அ வெரி குட் சர்வன்ட் பட் அ வெரி பேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நமக்கு அந்த மனம்ன்றது ஒரு வேலையாளா இருக்கிற வரைக்கும் மிக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு வேலையாளா இருக்கும். அது நம்முடைய எஜமானனா மாறிடுச்சு அப்படின்னா நம்மளை காலி பண்ணிடும். ஸோ அப்போ தியானம் பண்ணும் பொழுது மனம் உங்களுக்கு ஒரு வேலையாளாக இருந்து செயல்படும். இந்த அளவுக்கு தியானத்துல ஒரு பலன்கள் இருக்கின்ற போது இன்னும் இதை கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஒரு சமுதாய அக்கறையோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தியானம் ஒவ்வொருத்தருமே தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க லைஃப்ல வந்து இந்த தியானத்தை ஒரு ஒரு முக்கியமான ஒரு பகுதியா வச்சுக்கிட்டு ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படும். ஒரு அவேர்னஸ். விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் தவறு செய்ய முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் பார்க்கலன்ற பொழுதுதான் நம்ம ஒரு தவறு செய்யறோம். நம்மளே நம்ம பார்க்கிறோன்ற ஒரு உணர்வு இருக்கும்போது தவறு செய்ய முடியாது. சமுதாயத்துல தவறுகள் மிகப்பெரிய அளவுல குறையறதுக்கு, குற்றங்கள் குறையறதுக்கு தியானம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இது ஆல்ரெடி நான் இந்த செமினார்லயே நான் சொல்லியிருப்பேன் வேற சில உதாரணங்களோட. ஸோ தியானத்தின் மூலமாக பெரிய அளவுல குற்றங்கள் குறையும். இது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தராவது தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவுல குற்றங்கள் குறையும். சமுதாயத்துல ஒரு சொசைட்டி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நோக்கி போகுது அப்படின்ற பொழுது அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு மெத்தடு தான் இந்த மெடிடேஷன்றது. அப்போ இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்கு, சரி அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்களுடைய ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா தியானத்தை நம்மளும் பயிற்சி செய்யணும், நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாவது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சொசைட்டியாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனா இருக்கும். அது தியானத்தின் மூலமாக கிடைக்கும். ஓஷோடைய ஒரு வார்த்தை இப்ப ரீசெண்டா படிச்ச ஒரு தியானம் தான் உங்களை காப்பாற்றுன்றாரு. ஒரு மனுஷனுடைய மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தியானம் தான் சிறந்த ஒரு வழி. தியானம் தான் உண்மையான மதம், மீது எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையை காட்டுறது கிடையாது அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா எதெல்லாம் உங்களை உள்நோக்கி கொண்டு போகுதோ அதுதான் சரியான ஒரு பாதையாக இருக்கும். அது அவ்வளோ அழகா சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ தியானம் நீயும் ஒரு கடவுள்ன்றதை உணர வைக்கும். அது ஸ்பிரிச்சுவலா போகணும்னா அந்த ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள ரொம்ப ரொம்ப அழகா அது உள்ள கொண்டு போயிட்டு இருக்கும். பட் அகைன் நம்ம மெட்டீரியலாகவும் இருக்கும் அப்படின்றதுனால மெட்டீரியலிஸ்டிக்காகவும் வந்து இது நிறைய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ மெடிடேஷன் ரெகுலராக பண்ணும்போது, தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், சமுதாயத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சமுதாயத்தில் குற்றங்களே குறையுது அப்படின்ற போது இதை விட ஒரு இதுக்காக ஏன் யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எதுக்கெல்லாமோ குரல் கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாமோ போராட்டங்கள் நடக்குது, எதுக்கெல்லாமோ வந்து இது 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 கொண்டு வந்தாகணும், இந்த எஜுகேஷன் நம்ம கொண்டு வந்தாகணும் அப்படி நிறைய விஷயங்கள் பேசுறது உண்டு. உண்மையிலேயே தவறுகள் குறையறதுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த தியானம். அப்ப இதுக்கு தான் அதிகமான குரல் கொடுக்கணும், இதை பத்தி தான் நிறைய பேர் பேசணும், இதுதான் சொல்யூஷனா இருக்கு. அப்போ ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு சொல்யூஷனா இருக்கக்கூடிய கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சொல்யூஷன் இருக்கு, இதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ எதுக்கெல்லாமோ அலைஞ்சிட்டு இருக்கும். அப்போ உண்மையிலேயே எல்லாரும் சேர்ந்து உண்மையிலேயே ஒரு சமுதாய மாற்றத்துக்கு குரல் கொடுக்கணும்னா அது தியானத்துக்காக தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரும். நம்ம லைஃப்லையும் இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரும், சொசைட்டிலையும் இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வரும். ஸோ அதனால என்னுடைய முக்கியமான ஒரு கனவே வந்து வீட்டுக்கு ஒருத்தராவது தியானம் பண்ணணும். தியானத்தை பற்றி எல்லாரும் அதிகமாக பேசணும். ஒரு சினிமாவை பற்றி, ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி சர்வசாதாரணமாக பேசுகிறவங்களால தியானத்தை பற்றி பேச முடிய மாட்டேங்குது. அந்த நிலை மாறி எல்லாருமே வந்து எல்லார்கிட்டையும் வந்து தியானத்தை பற்றி பேசணும். ஒரு தியானம்ன்றது ஒரு எப்பயுமே ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் சரி, பெனிஃபிட்ஸ் பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னாலுமே கூட ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு சில தியானத்துடைய பலன்களை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த பலன்களை மனசுல வச்சுட்டு நீங்க யார்கிட்டயாவது எங்கேயாவது போய் முறையா கத்துக்கோங்க. தியானம் கத்துக்கோங்க, முறையா கத்துக்கோங்க. நீங்களா வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறதுன்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. யாராவது ஒரு நல்ல கைடை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வழிகாட்டுதலோட முறையாக அந்த தியானத்தை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க அதை பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நான் சொல்றதை நீங்க நம்பணுன்ற அவசியமே இல்லை. நீங்க தியானம் பண்ணி நீங்க அதை அனுபவிங்க. நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நீங்களே தியானம் பண்ணி நீங்களே அந்த பலனை பாருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நான் ஒரு 10 நாள் தியானம் பண்ணிட்டு எனக்கு இந்த பலன் கிடைக்கலன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம்ன்றது மாறுபடும். ஸோ தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணி பார்த்து உங்களுடைய பலன் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை. எல்லாரும் தியானம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் தியானத்தினுடைய பலன்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நான் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா அமேசிங்கான கிளாஸ். ஆக்சுவலி உங்களோட அனுபவத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம டீம்ல ஆக்சுவலா ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கிஃப்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயத்த நிறைய விஷயத்த நம்ம தியானத்தோட பெனிஃபிட் சொல்லி தியானத்துக்குள்ள வர முடியாது உண்மையிலேயே. ஏன்னா பெனிஃபிட் தான் உணர்ந்தா மட்டும்தான் தியானத்தை அவங்க உணர்ந்து பண்ணுவாங்க. பெனிஃபிட்டை சொல்லி நம்ம பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இந்த தியானத்தை வாங்க முடியாது ஆக்சுவலா. அதனால ரொம்ப அமேசிங்கா எனக்கு அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சுது ஆக்சுவலா. தேங்க்யூ. என்ன டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம், இல்லை அன்மியூட் பண்ணி விடுறேன். ஃபர்தர் டீட்டெயில் என்ன வேணும்னா என்னோட நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. சாரோட கம்யூனிட்டி லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன். 7550250425 75 50 25 0425. சார் நிறைய மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறாரு, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கனெக்ட் பண்ணுங்க, நான் சாரோட டீட்டெயில் கொடுக்குறேன். என்ன டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம். நித்யா மேடம். சார் இருக்கீங்க சார்? சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். சொன்ன விஷயங்கள் எல்லாத்தோட கடைசியாக நீங்கள் வருத்தப்பட்டீங்கல்ல, தியானம் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு டாபிக் எல்லாருமே பண்ணணும். அது அந்த உணர்ச்சி தாங்க சார் எனக்கும் ரொம்ப இதாக இருக்குது. எப்படி இந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு இது பண்ண முடியும், லைஃபு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது ஒரு இது இருக்குங்க சார். ஆனால் ஃபேமிலி சப்போர்ட்லேருந்தே நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் ஒய்ஃபுக்கு தெரியறதில்ல, ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் ஹஸ்பண்ட் அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்கங்க சார். அதுலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. இதை மீறி அவங்கள மீறி பண்ணாதான் நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்க முடியலைங்க சார். அது அவங்க கர்மா அப்படின்னு விட்டுணுமா, இல்லை ஃபோர்ஸ் பண்ணியாவது அவங்கள இது பண்ண முடியுமா என்ன எப்படின்னு தெரியலைங்க சார். அதான் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா பயம்தான். ஸோ பயம்தான், ஒரு தவறான ஒரு புரிதல் தான். ஐயோ தியானம் அது இதுன்னு போனால் அப்புறம் சாமியார் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பெரிய அளவில் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ அந்த பயத்தை போக்கிட்டோம் அப்படின்னாலே இதுக்கு தடையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும், தியானம்னா என்னன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் சரியான தகவல்களை கொடுத்து அவங்கள புரிய வச்சீங்கனாலே யாரும் தடுக்க மாட்டாங்க. தடுக்கிறதுக்கு இதுதான் ரீசன், தவறான புரிதல். தியானம் பண்ணா சாமியார் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு அகெயின்ஸ்டா நீங்க சில விஷயங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில மெடிடேஷன் பத்தி எந்த அளவுக்கு இது ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவனான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல தியானம் பண்ணா என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தி சொன்னா அவரே தியானம் பண்ண ஆரம்பிப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். ஒரு இவ்வளோ சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா யாரு தான் கேட்க மாட்டாங்க? நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் கேட்க மாட்டாங்க. மீதி அவங்களுக்கு நம்பிக்கை வர்றது மாதிரியான விஷயங்களை நம்ம சொன்னாலே போதும். இதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுல எதுவுமே இல்லை. மேபி இப்ப நீங்க மெடிடேட் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ளார வர அந்த மாற்றங்களை அவங்க பார்த்தாங்கனாலும் மாறுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் பார்க்கும்போது சம்டைம்ஸ் சில கிளாஸ்க்குலாம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவாரு, ஒய்ஃபுக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்ட்டு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணி அவருடைய கோபம் குறையிறத பார்த்து ஒய்ஃப் அப்புறமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்திக்கிட்டே இருப்பாரு. இவரை ஒரு நாள் கூட ஆஃபீஸ் விட்டு வரும்பொழுது முகத்துல சிரிப்பு நான் பார்த்ததே கிடையாது. இப்போ மெடிடேஷன் கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் முகத்திலே சிரிப்பு வருது. அப்போ இவ்வளவு பெரிய மனுஷனுக்குள்ளார இவ்வளோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவங்களும் அதுக்கப்புறமா தியானத்துக்கு வந்தாங்க.
ஸோ இதே மாதிரி ஒய்ஃப் மாறினதை பார்த்து ஹஸ்பண்ட் வந்தவங்களும் உண்டு. இந்த மாதிரி நமக்குள்ளர ஒரு மாற்றத்தை காமிச்சு அவங்கள கொண்டு வரதுன்றது பண்ணலாம். இல்ல தியரிட்டிக்கலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றத அவங்களுக்கு புரிய வச்சு கூட அவங்கள நீங்க கொண்டு வரலாம். 2 பேரும் சேர்ந்து பண்ணா ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஒரு ஒரு விரோதத்தோட அதை பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். சார் நான் வந்து வேதாந்த் மகரிஷி அவருடைய மெடிடேஷன் தாங்க சார் நான் பண்ணினேன். அப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் ஆயிடுச்சுங்க சார், ஸ்கூல் பிஸி, அதனால பண்ணல. திரும்பவும் நான் வந்து முறைப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க சார். உங்களுடைய கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணி கற்றுக்குறேன். ஓகே மேடம், பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே சார் உங்க யூடியூபோட நேம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா அதுல போய் நிறைய வீடியோஸ் இருக்கு. நேம் மறந்துட்டேன் ஆக்சுவலா. டாக்டர் கபிலன் சாணக்கியான்னு இருக்கும். அந்த சேனல்ல போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாரு சார். ஆக்சுவலா அந்த சேனலுக்குள்ள போனீங்கன்னா மோதன் ஹிப்னோ தெரப்பினா என்ன, மெடிடேஷன்னா என்ன, நிறைய விஷயத்த வந்து உள்ளாந்து சொல்லியிருப்பாரு. அந்த சேனலுக்குள்ள போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயம் உங்களுக்கே புது 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 தகவலா இருக்கும். வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? வித்யா மேடம், பரிமலா, பேசுங்க சார். உமாதேவி பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் சூப்பரா பேசுனீங்க சார். நல்லா இருந்தது, தெளிவா இருந்துச்சு சார். இது இப்ப எப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சார் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மருந்து மாத்த தராங்க. அதே வந்து இது மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா சார். நீங்க வந்து அது வந்து ரொம்ப இது வந்து நீங்க ரொம்ப ஏதாவது விளக்கமா சொன்னீங்களா, இது மாதிரி வெளியில வரணும் எல்லாம் அப்படின்னு. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். கவர்மெண்ட்ல இதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்குங்க சார். நீங்க சொன்னதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் நல்லா வருவாங்க சார். இப்ப இளைய தலைமுறை நிறைய பேர் இதனால பாதிச்சுக்கிறாங்க. அவங்களாம் வந்து வெளியில வர்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் சார். அதை கொண்டு வந்தாங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சார். ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ சார். மேடம் பேசுங்க. விக்கி பேசுங்க சார். கேக்குதா? கேக்குது சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இந்த கிரியா யோகா மெடிடேஷன் தான் இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 months ஆச்சு. இப்போ என்னன்னா லாஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா இந்த புருவ மத்தியில் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய தெரியுது, மற்ற நேரத்தில் சின்ன சின்ன வைப்ரேஷன் மைன்யூட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் என்ன ரீசன், என்ன இது நானும் அதை இமேஜின் பண்ணிக்கிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அந்த 3 days தான் எனக்கு இருக்கு. ஓகே. மெடிடேஷன் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சென்சேஷன்றது ஏற்படும். அது நார்மலாக எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு உணர்வு தான், தப்பு கிடையாது. கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் ஃபர்தராக போகும்போது உங்களுக்கு வேற வேற மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது சில நேரத்தில் உட்காந்து இருக்குன்னு சொல்லி டக்குன்னு ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி, டக்குன்னு அது தூக்கம் கிடையாது, அவேர்னஸ் இருக்க, டக்குன்னு ஒரு மாதிரி உடம்பு ஒரு அதிர்வு ஏற்பட ஒரு மாதிரி ஷேக் ஆகுது சார். அதான் ஜெர்க் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு ஜெர்க் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீப்பாக நீங்கள் உள்ளே போகும்போது மைண்டு டக்குன்னு அதை உங்களை தட்டி எழுப்பிடும். சில சமயம் வந்து நமக்குள்ளார ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, ஆழ்நிலைக்கு போகும் பொழுது டக்குன்னு ஒரு பயம் வந்து முழிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னது உண்டு. ஸோ அது மாதிரியும் நடக்கும். அதாவது அவங்க ஒரு டீப்பர் ஸ்டேட்டுக்கு போவீங்க, டக்குன்னு ஒரு ஜெர்க் மூமெண்ட்ல வெளியில வந்துடுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். இதுவும் தியானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் தான். எது நடந்தாலுமே அதை அப்சர்வ் பண்ணிட்டு கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கிட்ஸுக்கு மெடிடேஷன் சொல்லி தரது எப்படிங்க சார் ப்ரொசீஜர்? இப்போ நார்மலாக ஒரு 7-8 வயசு அப்படின்ற போது வேணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சின்ன வயசுலேயே கராத்தே கிளாஸ் போகிறாங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, டிராயிங் கிளாஸ் போகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே கற்றுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க. அப்படின்ற பொழுது கற்றுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுனாலே நீங்கள் தியானத்தையும் கற்றுக் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த உங்களுடைய இந்த வேதாத்ரி மகர்ஷி அந்த இதுலேயே வந்து கிட்ஸுக்கும் தனியாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தது உண்டு, கிட்ஸுக்குன்னு தனியாக சில மெடிடேஷன். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே சேர்த்து விடலாம்.
பட் ஒரு நம்ம சொல்றத கேட்டு அவங்க பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே வந்து நீங்க மெடிடேஷன் டீச் பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்றபடி ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சு அவங்களுக்கு எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவல்குலாம் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் மூச்சை கவனிக்க வச்சாலே கூட போதும். அமைதியா கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உட்கார சொன்னாலே போதும். ஸ்டார்டிங்லலாம் அப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி எதுவுமே பண்ணாம உட்காரு அப்படின்னு சொல்லணும். அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார சொல்றது. அதுக்கப்புறமா ஒரு சத்தத்தை மட்டும் ஒரு 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 மந்திரம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சாண்ட் போட்டுவிட்டு அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி கண்ண மூடி அவனை ஏதாவது விஷுவலைஸ் பண்ண சொல்றது. ஸோ இது மாதிரி சிம்பிளான சில ப்ராக்டிஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் ஓகேங்க சார். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். பிஎம்சில வந்து ஆக்சுவலா வந்து ஆனாபானாசரியில வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா கத்து கொடுக்குறாங்க. குழந்தை ஒரு 3 வருஷம் குழந்தை, 4.5 வயசு குழந்தையே வந்து மெடிடேஷன் அவ்வளவு சூப்பரா பண்ணுது. சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து சந்திரகலா, தீபா, அப்புறம் வந்து அவங்க டீம்ல ஒரு சில பேர் வந்து ஃப்ரைடே ஈவினிங் 6:30 to 6 to 6:40 சொல்லி ஒரு கிளாஸ் போடுறாங்க. டியூஸ்டேல ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. மண்டே டியூஸ்டே சூப்பரா இருக்கு சார். சின்ன சின்ன குழந்தைங்க உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு பார்க்கும்போது. நான் கிட்ஸ் மெடிடேஷன்ல போயிட்டு நான் சும்மா போய் உட்காந்துட்டு இருப்பேன். என்னதான் பண்றாங்க, நம்ம சும்மா போய் விஷுவலைஸ் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால பேச முடியல. அந்த உண்மையிலேயே நான் பிரமிப்பா பாக்குறது உண்டு. அதனால ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மெடிடேஷன் கத்துக்கணும்னா ஃப்ரீ கிளாஸ் தான். அது தனி குரூப் இருக்கு, குரூப் லிங்க் இருக்கு. என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். குழந்தைங்களும் மெடிடேஷன் பண்ணலாம். ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்டு, இப்போ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டைமிங் சார் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க என்ன ஏஜோ அவ்வளோ நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ எனக்கு இப்போ 32 அப்படி 33னா 33 மினிட்ஸ் இருந்தால் போதும், 40னா 40 மினிட்ஸ் அப்படியாங்க சார்? இல்லை அது பொதுவாக சில ப்ராக்டிஸ்ல அந்த இது சொல்றது உண்டு, ஏஜுக்கு ஏற்றபடி மினிட்ஸ் பண்றது அப்படின்ட்டு. பட் நீங்க அந்த மினிட்ஸ்ன்றத வந்து நீங்க அதை ஒரு உங்களுக்கான ஒரு கணக்கா வச்சுக்கலாம். ஆனா அதுதான் அப்படியே தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்க சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து 40 வயசுல தான் தியானத்துக்கே வராங்கன்னா, நீங்க 40 நிமிஷம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் கூட பண்ண மாட்டாங்க. ஐயா அவ்வளோ நாள் என்னால் 5 நிமிஷம் கூட கண்ண மூடி உட்கார முடியல, நான் எங்க 40 நிமிஷம் உட்காருது அப்படின்ட்டு விட்டுடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அதிகமாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ உங்களோட ஏஜோட நீங்கள் நிறுத்திக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபைன், அது வரைக்கும் கூட பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதையே வந்து ரிப்பீட் பண்ணலாம். அதாவது இப்போ 33 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு 33 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 33 மினிட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் நல்லாவே கிடைக்கும். டைம் அதிகமாகிறதுன்றது நல்ல விஷயம்தான், தப்பு கிடையாது. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த 45 மினிட்ஸ் ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க, தியானத்தின் பலன் சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து இது கேட்குறவங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பண்ணணும். மெடிடேஷன் கற்றுக்காதவங்க கூட உங்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டு கண்டிப்பாக கற்றுக்கணும், தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்கிறேங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நானுமே உங்கள் ஃபாலோவர் தான். நானும் 2012 கற்றுக்கிட்டேன். நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, வேற உங்ககிட்ட கற்றுக்கிட்டு பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களோட இதில் வந்து நான் சேர்ந்து இப்போ வரைக்கும் நான் தொடர்ந்து டெய்லி பண்ணியிருக்கேன். ஒரு நாள் கூட தவறதில்லை. சப்போஸ் டைம் இல்லை இந்த மாதிரினா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற கொஞ்சம் டைமில் அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு என் லைஃப்ல. நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்றதுதான். இப்போ கூட ரேக்கி கிளாஸ் இருந்தது 8:30. ஸோ நான் பிஃபோர் 1 hour பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 hour பிஃபோர் நான் பண்ணிட்டு தான் இதை அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அது ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். அண்ட் அந்த மெடிடேஷன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஜாயின் பண்ணேன். இன்னை வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். கிட்டத்தட்ட 1.5 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெய்லி பண்ணிட்டு பாக்குறீங்களா சார்? தேங்க்யூ சார். ஸோ இன்னை வரைக்கும் வந்து நான் டெய்லி பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் நான். ஸோ அடுத்தது ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எமோஷன் மாஸ்டரின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மெடிடேஷன் பண்ணாலும் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆயிடுவோம். ஸோ அது ஜாயின் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
ம். உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப அமைதியா. ஸோ உங்களத பார்த்துட்டு எங்களுக்குமே வந்து இந்த கோவம் வந்தாலும் உங்களை நினைச்சானா எங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுறது. சார் எவ்வளோ அமைதியா இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நாமளும் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கோவங்கள் எல்லாம் நிறைய குறைச்சிருக்கேன். நிறைய முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நிறைய உங்ககிட்ட இருந்து கற்றுருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலா நானும் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணேன். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். தேங்க்யூ. சாரை வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணும்போது சார் வந்து ஆக்சுவலா வந்து கிளாஸ் எடுப்பாரா அப்படின்னு ஒரு டவுட்ல தான் கால் பண்ணேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல ஒரு மெடிடேஷன்ல எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. வெளியேந்து பார்க்கும்போது சாரை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி தெரியல. ஏன்னா ஒரு வீடியோ பார்க்கும்போது வந்து அவரோட ஃபுல் ஹிஸ்டரி தெரியல. உள்ள கூட பழக்கும் போதுதான் தெரியுது அவர் எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு பேருக்கு நன்மை பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை பேரை வந்து தியானத்தை கத்து கொடுத்துருக்காரு, எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப, ஏன்னா இந்த விஷயத்த வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவும் கொடுக்குறாரு, சம் அமௌண்ட் வச்சு பண்றதும் வந்து தப்பு கிடையாது. பட் வந்து கத்து கொடுக்குற விஷயத்த வந்து தெளிவா செய்யற விஷயம் வந்து இந்த பொது பப்ளிக் இதுல வந்து ரொம்ப கம்மி, ரேர்லி பீப்புள். ஆனா ஷேர் பண்றது வந்து ரொம்ப 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 அமேசிங்கான விஷயம். ஏன்னா எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் தீர்வு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி தீர்வு கொடுக்குற பர்சன் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நான் உண்மையிலேயே சார் உங்களை நான் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசும்போது வள்ளியம்மை வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க. சார் வந்து இந்த மாதிரி வந்து டிவி ஷோ எல்லாம் பண்ணியிருக்காரு, சாரை கேட்டு பாருங்க, அவர் ஃப்ரீயா இருந்தா பண்ணுவாரு, ஒரு டைம் தான் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவர் கம்மியானா பாத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு டைம் மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லி பண்ணுவாரு, மற்ற டைம்லாம் தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறம் சார் நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் ஒரே வார்த்தை, சார் நான் பண்ணி கொடுத்துறேன், சப்போஸ் இருந்தா சார் இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, நான் 2 வீக்ஸ் கேப் கொடுங்க, நான் பண்ணி தரேன், பண்ண மாட்டேன் என்னால முடியாதுன்ற வார்த்தை, இன்னைக்கு பிஸியா இருக்கேன் இந்த சிச்சுவேஷன். ஏன்னா இந்த மாதிரி பேசுற ஆள் ரொம்ப கம்மி சார், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. ஏன்னா நான் பப்ளிக் சர்வீஸ் இருக்கும்போது வந்து நிறைய பீப்புள்ஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து அதே மாதிரி வந்து உங்க கிளாஸ் கொடுக்குறதும் சண்டே கண்டினியூஸா நீங்க சண்டேல கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அமேசிங். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து டைம் கிடைக்காதனால அந்த 8 மணி ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால அட்டன் பண்ண முடியல. ஏன்னா 2 கிளாஸ் இருக்கு, இந்த இதுவும் டைவர்ட் ஆகுது. ஆனா நிறைய விஷயம் நான் உங்க யூடியூப்ல டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் மூலியமா நிறைய விஷயம் நான் கத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் ஒரு டவுட்டுங்க சார், கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க மேடம். கேக்குது மேடம், சொல்லுங்க. சார் மெடிடேஷன் வந்து நான் ஒரு 1.5 இயரா பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஆரம்பத்துல ஒரு நடுவுல ஒரு சார் ஒரு டவுட் கேட்டார் பாருங்க, அந்த மாதிரி அந்த நெத்தி போட்டுல ஒரு குறுன்னு இருக்கும், எனக்கு சம்டைம்ஸ் கை வச்சே அந்த இடம் தேய்ச்சி விடுவேங்க சார், ரொம்ப குறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஜர்க்காய் கீழெல்லாம் விழுந்திருக்கேன், அதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் யாராவது அதர் பர்சன் வந்தாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னவே நமக்கு அது தெரியுதுங்க சார், இது சொல்றது என்னோட இன்னர் வாய்ஸா இல்ல அந்த அக்ஞா சக்ராவான்னு ஒரு டவுட் எல்லாம் இருந்ததுங்க சார். அது அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டுங்க சார், அது உண்மைதானுங்களா சார்? நார்மலாக சில பேருக்கு வந்து தியானம் பண்ணும்போது இந்த அனுபவங்களோட சேர்த்து இன்ட்யூஷன் அப்படின்றதும் அதிகம் இருக்குது. இப்போ நான் இந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்யூஷன்றது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இதில் தான் வரக்கூடியது. இப்போ மெடிடேஷன் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்கிற எக்ஸாக்டாக அந்த சிம்டம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இதில் கரெக்டாக அது போயிட்டுருங்க. அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதான் சரி, இன்ட்யூஷன் வந்து நமக்கு நடக்கிறதுலாம் முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதுலேயே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா தியானத்தை விட்டுடுவோம். அதனால எது வந்தாலும் வரலைனாலும் தியானத்தை மட்டும் விடாமல் கொண்டு போகணும். அது வரப்போகிறது முன்னாடியே தெரிஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய பவர் வந்தாலும் சரி, எவ்வளோ சக்திகள் கிடைச்சாலும் சரி, தியானத்தை எந்த காரணத்துக்காகவும் விடக்கூடாது. அதை மட்டும் தொடர்ந்து கொண்டு போங்க. ஒரு கட்டத்தில் வந்து தியானம் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். எப்போ வந்து தியானம் விடணுன்றதும் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ வந்து தியானம் இல்லை. அது வரைக்கும் இந்த மாதிரி பவர்ஸ் வருதுன்றதுக்காக நீங்கள் அதை விட்டுட வேணாம். தொடர்ந்து அதை நீங்கள் பண்ணிட்டு இருங்க. உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு அதை கொண்டு போயிட்டே வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் சீக்கிரமா இது பண்ணீங்கன்னா டவுட்ஸ் இருக்கா, நான் முடிச்சுக்கலாமா? எனிதிங் டவுட்? சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக்ல நம்ம எடுத்து பேசும்போது வந்து மக்களாக நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகும், மெடிடேஷனை பற்றி நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும் நான் நம்புறேன்.
ஏன்னா நம்ம செய்ய ம். வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய விஷயத்த வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு போனாலும் பட் பேசிக் தெரியாம நிறைய பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. அது வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா வந்து பேசிக் தெரியாம நம்ம அட்வான்ஸ் நம்ம எடுத்துட்டு போக பப்ளிக்ல பேசிக் கொடுத்தாதான் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போக முடியும். அதனாலதான் நான் உங்களால பேசும்போது வந்து பேசிக் டாபிக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ம். கேட்டது. சொல்லுங்க மேடம், பேசுங்க. Hello, மியூட் good ஓபன் evening, பண்ணி. doctor. Hello, குட் good ஈவினிங். evening, குட் doctor. ஈவினிங் மேடம். டாக்டர் நான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ம். ரீசெண்டா ஒரு வீடியோஸ் பார்த்தேன். அது வந்து ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நாடி சுத்தி, அடுத்தது பிராணாயாமம், அடுத்தது சாண்டிங் மந்த்ராஸ், அப்புறம் தான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்காங்க டாக்டர்? ம். அப்படிதான் பண்ணணுமா டாக்டர்? அந்த ஆர்டர்ல தான் பண்ணணுமா? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியானம்ன்றது உங்க மனசுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கு வந்து உங்களுடைய மனசை தயார்படுத்துறதுக்கு தான் இது எல்லாமே. நாடி சுத்தி பிராணாயாமம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணிட்டு தியானம் பண்ணும்போது ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்றதுக்காக. அதை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மைண்ட் ஃபோக்கஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்காக அதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஒரு தனி பயிற்சி. ஆனா உங்களுக்கு அஷ்டாங்க யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தாங்க இன்னும் முன்னாடி இருந்து வரும் அது. ஸோ அப்படி கொண்டு வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் தியானம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்போனா தியானம் வந்து 7வது நிலையில தான் வரும். தாரணை, தியானம், சமாதி அதுக்கு முன்னாடி தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். இது 7வது, 8வது ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே பண்ணாதான் அப்படின்னு கிடையாது. இந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா பண்றதுன்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால அதை பண்ணிட்டு தான் இதை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேங்க்யூ டாக்டர். ஓகே மேடம் நீங்க கேட்கலாம். வினிதா மேடம் நீங்க கேட்கலாம். கேளுங்க, பாலாஜி கேளுங்க. வணக்கம் சார். பாலாஜி மேடம். வணக்கம் மேடம். சார் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் கண்டினியூஸ் மெடிடேஷன் பண்ண முடியலனாலும் இன்பிட்வீன் பண்ணும்போது எனக்கு அகெயின் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்னோட அந்த ஒரு இது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதை நான் எப்படி அதை ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும் சார்? இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இப்போ இல்லை அப்படின்னா நடுவில் பிரேக் எடுக்கும்போது ஆப்வியஸா வந்து அது நடக்கும். ஒன்றும் இல்லை, நீங்க வழக்கமா இப்போ நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் சமையல் பண்ணாம திருப்பியும் நீங்க கிச்சன் போகும்போது அதுக்கு ஒரு டச் விட்டு போறதுன்றது நடக்கும். ஸோ அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. ஸோ தியானத்துலயும் அதே மாதிரிதான். அது மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்த கான்சன்ட்ரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, டெய்லி அதை நீங்க ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வந்து இனிமே அந்த கான்சன்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அந்த ஃபைன் மாதிரி சார். பண்ணுங்க. ஹெல்த் ஓகே. இஷ்யூனால அது வந்து உட்காந்து பண்ண எனக்கு முடியலன்னா படுத்துட்டு கூட பண்ணலாம். ஆமா எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்துடுது. அதனால எனக்கு அது ம். கொஞ்சம் கண்டினியூஸ் பண்ண முடியாம ஆகும்போது எனக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ஓகே ஓகே. அதான் நீங்க அப்படியேதான் உட்காந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சாஞ்சிட்டும் அப்படிங்களா? பண்ணலாம், படுத்துட்டும் பரவாயில்லைங்களா பண்ணலாம். அப்போ? ஓகே பரவாயில்ல. ஓகே. ஆ நீங்க என்ன பயிற்சி பண்றீங்கன்றதுக்கு ஏத்தபடி ஒரு சில பேர் வேற சில ஸ்பெசிபிக்கா சில பயிற்சிகள் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆஹா. பயிற்சி முதுகு தண்ணி நேரா வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் சொல்றது இல்லைங்க சார், பொதுவான தியான பயிற்சி. நான் இதுவரையிலும் எந்த பயிற்சி எடுத்தது இல்ல. உங்களோட இதுல ஓகே தான் நான் இப்போ இந்த கண்டினியூஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்போ சாதாரண ஒரு மூச்சு கவனிக்கிற பயிற்சி தான், அந்த அனாபானசதி தான் பண்றீங்கன்னா அது நீங்க எப்படி உட்காந்துட்டு வேணாலும் பண்ணலாம். ஹலோ, அதான் நீங்க அதை எப்படி வேணாலும் உட்காந்துட்டு பண்ணலாம் மேடம். உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு பரவாயில்லைங்களா கூட சார்? பண்ணலாம். ஓகே பரவாயில்ல. ஓகே சார். அதுதான் எனக்கு ஒரு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது, வேற ஒன்றும். ஹலோ ஓகே தேங்க்யூ ஹலோ. மேடம். ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? வேற யாருக்குன்னா? வினிதா மேடம். சார் சாரோட யூடியூப் சேனல் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். டாக்டர் கபிலன் சாணக்யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம முடிச்சுக்கலாம். மேடம் வந்து இந்த ஓகே மாதிரி சார், நீங்க தேங்க்யூ. மந்த்லி ஒரு கிளாஸ் ஆச்சு கொடுங்க, நீங்க உங்க பிஸி ஷெட்யூல்ல. ஏன்னா வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ.
ஒன் செகண்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஷோர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.